கூட்டணி ஆட்சி கிடையாது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியதை பகிர்ந்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு என்பது தங்களின் உரிமை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் பதிவிட்டிருக்கிறார். அது குறித்த அன்னை செய்தி வெளியாக இருக்கும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்புராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்புராமன், காங்கிரஸ் தரப்பிலிருந்து மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு பதிவுகள் வெளியாகிறது, இதன் பின்னணி என்ன? வணக்கம். மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ராஜகண்ணப்பன், திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் 120 இடங்களில் திமுக போட்டியிடும், 160 இடங்களுக்கு மேலாக நாங்கள் வெற்றி பெறுவோம், பெரும்பான்மையோடு எங்களுக்கான அந்த இடங்கள் கிடைக்கும், அதனால் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என்று அவர் பேசியிருக்கிறார். இதற்குதான் பதிலளிக்கக்கூடிய வகையில் மாணிக்கம் தாக்கூர் அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் 173 இடங்களில் போட்டியிட்டு 133 வெற்றி பெற்றீர்கள், நாங்கள் கேட்பது நீங்கள் தோல்வி அடைந்த இடங்களை தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சி பங்கு எங்கள் உரிமை, மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக முதல்வர் பேசும்போது கூட ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று குறிப்பிட்டிருந்தால் அதற்கு முதல் ஆளாக காங்கிரசிலிருந்து பதிலளித்தது மாணிக்கம் தாக்கூர் தான். நீங்கள் சொல்வதெல்லாம் கிடையாது, அதாவது மக்கள் தான் அதை தீர்மானிப்பார்கள். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு இருக்கின்றதா அல்லது தனிப்பெரும் கட்சி தான் ஆட்சி அமைக்குமா என்பது குறித்து மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தால் அதை தான் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய வகையில் அவர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அண்மை காலமாக காங்கிரஸ் கமிட்டி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எந்த விதமான இது போன்ற சத்திரமான பதிவுகளையும் எக்ஸலத்தில் வெளியிட வேண்டாம் என்று அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருமையை குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் கூட தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூர் முதல்வர் பேசினாலும் அல்லது அமைச்சர்கள் பேசினாலும் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அவர்களுக்கு பதிலடிகளை கொடுத்து வருகிறார். அதே போல டெல்லியில் நடைபெற்ற அந்த மாவட்ட தலைவர்கள் அறிமுக கூட்டத்திற்கு பிறகாக நாங்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறோம், எங்களை திமுக இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். அதன் பிறகாக திமுக 22ஆம் தேதி முதல் இந்த தொகுதி பங்கீடு குறித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடரும் என்று அறிவித்திருந்தது. ஆனாலும் கூட இன்னமும் இந்த சட்டருக்கு பிரச்சனைகள் குறைந்தபாடில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருமையை பொறுத்தவரை இது குறித்தான ஒரு தெளிவான முடிவை எங்களுக்கு தேசிய தலைமை தான் எங்களுக்கு அறிவிக்கும், அதனால் மற்றவர்கள் பேசுவதை பற்றி எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.